ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னதை செய்யல. டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? ஆர்த்தி எங்கேருந்து வரீங்க? நான் வந்து பட்டுக்கோட்டை கட்டுமாடி சைடு. ஏன் எங்களை பார்க்க வந்தீங்க? எங்க வீட்டுக்காரன் வந்து கல்யாணம் பண்ணேன், குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான். குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரா? குடிச்சிட்டு வந்து திருப்பி அடிக்க வேண்டியதுதானே? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. யாருமே இல்ல, லவ் மேரேஜ். லவ் மேரேஜ்னா அடிப்பாரா அவரு? குடிச்சிட்டு வந்து எண்ணெய் மட்டும் பிள்ளையும் அடிக்கிறேன் தான். சரி வேணான்னு ஒதுங்கலாம்னு நினைக்கிறேன். என்ன வயசு குழந்தைக்கு? 7 மாசம் ஆகுது. 7 மாசமா குழந்தை அடிக்கிறாரா? நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். என்ன படிச்சிருக்க? TMT லேபு. உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லையா? லவ் மேரேஜ் பண்ணனால அவங்க யாரும் பேசல, நானும் பேசல. எப்படி அவரை லவ் பண்ண? எங்க ஊர் தான், பக்கத்து ஊர் தான். எப்படி தெரியும் அவரை? அவ எங்க ஊருக்கு வந்திருக்காங்க, அது தெரியும். அதுக்கப்புறம் நான் இது பண்ணிட்டேன். நான் நர்சிங் படிக்கும் போது இடையில பேசும்போது தான் லவ் இதாச்சு. லவ் பண்ணும்போதே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். லவ் பண்ணும்போது எப்படி கன்சீவ் ஆகும்? லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவளை பார்க்கறது பண்றதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏதாவது சொல்லிட போறேன். படிச்ச பிள்ளை தானே நீ? வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நான், எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அக்கா, எங்க அண்ணன். இவ்வளவு பேர் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணிருக்க? மாசா கெத்தா. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 வருஷம் கூட நான் 1 வருஷம் இன்னும் வரல. குழந்தை எப்ப பிறந்தது? பிப்ரவரி மாசம். எத்தனை மாசத்துல குழந்தை பிறந்தது கல்யாணம் ஆகி? 9 மாசத்துல. கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆயிட்டா. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சும்மாரா. இந்த பாடா அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க வீட்டுல அவ அப்பா, அவ அம்மா, தங்கச்சி, அண்ணன். அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? ஏன்? இது குடிச்சிச்சுன்னா ஒரு மாதிரியா பேசும், குடிக்கலாட்டி நல்லா பேசும். அதனால யாரும் கேட்க மாட்டோம். பைத்தியமாயவே. வேண்டாம்னா குழந்தைய வச்சுட்டு எங்க போவேன் நீ? இப்போ ஹாஸ்டல் இது மாதிரி. கல்யாணம் பண்ணிட்டியா இல்லையா? நான் மாசம் இருக்கனால கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் என்ன கல்யாணம்? கல்யாணம் பண்ணலையா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலப்பே கேட்போம். இல்லங்க, நீ மாசமா இருக்கிறது வீட்டுல தெரிஞ்சுதா? துரத்தி விட்டாங்களா? நானா தான் திட்டினா அடிச்சங்களா? என்ன சொன்னாங்க? பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. நான் நீ என்ன பண்ண? ஓடி போயிட்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கல்யாணம் பண்ணாம நீ எப்படி அவங்களோட போயிருக்க? யாரு பிரசவம் எல்லாம் பார்த்தது? நாங்க தான். அவங்க சைடு சப்போர்ட் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் யாரு குழந்தை பிறந்தப்ப யாரு பார்த்தாங்க? யாருமே இல்ல. நீ தனியா பாத்தியா? ஒரு பாட்டியம்மா மட்டும் ஒரு நாள் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்துட்டாங்க. தனியா தான் இருந்தேன். அந்த பாட்டியம்மா எங்க இருந்து வந்தாங்க? கோயம்புத்தூர்ல. அந்த பாட்டியம்மா எப்படி தெரியும் உங்களுக்கு? அவ வேலை பார்க்கும் போது அதுக்கு தெரியும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீ வேலைக்கு போயிட்டு இருந்தியா? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்த? நர்சிங். நர்ஸா இருந்தியா? நீ ஏன் பேசுறதுல எப்பவுமே இப்படிதானா? எல்லாம் என்ன பார்த்து பயந்துட்டு நீ பேசுறதுலையா? நான் திட்டுவேன்னு. நண்பர்களே, நடிப்பு முக்காவாசி நடிப்பு. பேரமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அவ்வளவு பாசமா தான் மேடம் வச்சிருப்பேன். கேளுங்க, பார்த்தேன் அவங்க பாசத்தனா வீடியோல. பச்சை பிள்ளை அடிக்கிறீங்க. கொஞ்சம் மேடம் என்ன எதலையா புள்ளைய காமியில அதான் முகத்துல அடிக்கிறீங்களா? உங்க பேர் என்னது? அஜித். கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே அஜித். எப்படி இந்த பொண்ணு தெரியும்? அங்க நான் ஊர்ல இருக்கும்போது பைனான்ஸ் பண்ணி லவ் பண்ணி அப்ப கூட்டிட்டு வந்தேன் மேடம். லவ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம். எப்போ? கன்சீவ் இருந்தா அதோட கூட்டிட்டு வந்து சப்போர்ட் கல்யாணம் பண்ணல. சப்போர்ட் யாரு? அப்ப கன்சீவ் ஆகிறதுக்கு மட்டும் சப்போர்ட் தேவைப்படலையோ? திருப்பூர்ல இருந்தா போயிட்டு எதுக்கு? அத்தை வீட்டுல. சரி, இங்க வீட்லயே. யார் அத்தை வீடு? என்னோட அத்தை சொந்த வர அத்தை. அங்க போய் இருந்துட்டு எதுக்குப்பா அங்க போன? இல்ல நான் கொண்டு போய் விட்டேன். சரி, இங்க எங்கேயுமே வெளியே அவங்க வீட்டுல கொஞ்சம் நல்ல வசதியா நல்லா பாத்துக்கிறான்னு போய் அங்க இருந்தேன். இருக்கு சொன்னாரா? பாத்துக்கிட்டாங்களா? அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க. தங்கம்னாலும் தங்கம் சாதாரண தங்கம் இல்லைங்க, 58 கேரட் நிறைஞ்ச சொக்க தங்கம். வந்தாங்க 2 பேரும் தான். எங்க அத்தையை பஸ் ஏத்தி விட்டு வரதுக்குள்ள இந்த பிள்ளைக்கு ஓடியாந்துருச்சு. சரிங்க, ஏமா அப்படி பண்ண? சண்டை எல்லாம் போடல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அடிச்சிருவான்னு சொல்லி பயத்துல பயந்துட்டு ஓடி வந்தியா? யார் அவனையா? ஐயோ வாங்க, அந்த சோகத்தை என்னைக்கா சொல்றேன், எழுதி வாங்க. உங்க வீட்ல திரும்பி பாக்குறது இல்லையா? நான் யாருமே, நான் இந்த ஒரு 2 பிள்ளைய மட்டும் தான் வேணும், பையனை தான் பாத்துக்கிறேன். நீங்க பையனை பாத்துக்கிறீங்க? விளையாட தான் மேடம், அடிக்கலாம் மாட்டேன் மேடம். இப்படிதான் பலார் அடைஞ்சிருக்கீங்க. இல்ல மேடம், அப்பெல்லாம் அந்த வீடியோ கொடுங்க. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. நீங்க தான் வச்சீங்க. இப்படி வச்சு விளையாண்டுட்டு தான் பாருங்க, பாருங்க. ஆமா, அழுதுகிட்டே இருந்தாங்க. குழந்தை எப்படி கீழே போடுவீங்க பாருங்க. கீழே மெத்த சார் பாருங்க, கீழே பாருங்க. நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவுமே வெளிப்படையா எல்லாமே நான் சொல்றதுதான். ஒவ்வொருத்தருக்கு குழந்தை இல்லைன்னு குழந்தை அப்படி சிரிக்கிறான் பார்த்தா, இப்படி தூக்கி கீழே போடுறாரு. சார் இவனை என்ன பண்ண சார்? ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்க பொண்ணு இருக்கால ஆர்த்தி, ஆமா, அந்த பொண்ணு ஒரு குழந்தை பெற்றிருக்கா, தெரியும்ல உங்களுக்கு? தெரியுமா? பையன் வந்து அந்த குழந்தைய அடிச்சு, தண்ணி அடிச்சு, அந்த பொண்ணை அடிச்சு துரத்தி விட்டு ரொம்ப கொடுமை அனுபவிச்சு அந்த பொண்ணு எங்க கிட்ட வந்து நிக்கிறது. இப்போ நீங்க ஏமா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க? அவ்வளவுதான், என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். அரசுக்கு படிக்க சொன்னோம். படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க லவ் பண்ணிட்டு எங்களுக்கு தெரியல.
இந்த தீபாவளி வீட்டுக்கு வரும்போது மாசமா இருந்துச்சு. எங்களுக்கு தெரியல, இந்த குடி கமக்கமா வீட்டுல இருந்தா. அட உம்மால 7 மாசமா 7 மாசமா நாங்க அடிச்சு கொண்டு ஏழு கொண்டுனா வேண்டாம், அவனா சரியில்லாத ஆளு, நாங்க வந்து வேற மாசம் கல்யாணம் பண்ணுவோம் கொண்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே குளிக்கிட்டு வரணும் சொன்ன பிள்ளை கிளம்பி போயிட்டான். என்ன எல்லாரும் நம்மளே குறுகுன்னு பாக்குறாங்க? ஓஹோ, கடையே அலாட்டா இருக்கா? சொல்லாம போனாலே நாங்க திருப்பி அந்த பிள்ளைக்கு போன் அடிச்சு விடிய தேடிட்டு போன் அடிக்கிறோம். போன் அடிச்சு 2 பேரும் தங்காச்சி நீ வந்துருமா, அம்மா சொல்றது கேளுமா, வந்துருமா, நம்ம இங்க வச்சு நான் அவனை வச்சு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காமா, ரொம்ப பயத்துல இருக்கா. பயத்துல இருக்காமா, நீங்க சொல்லி கண்டிச்சு விடுங்க, நாங்க பாத்துக்கிறோமா, பிள்ளை பெத்த தாய் இருக்கு. சூப்பர்மா. சரி, நீங்க யாராச்சும் வந்து கூட்டிட்டு போறீங்களா? நாங்க கொண்டு வந்து விடட்டுமா? இல்ல, நான் உங்க திருச்சி வரைக்கும் வந்து உரியலமா. நீங்க வந்து அங்கிருந்து வந்து கூட்டிட்டு போறீங்களா? கூட்டிட்டு போயிடமா. வாங்க போமா. அந்த பயலை நம்பி எப்படிமா போறது? அறிவுலையம்மா, இந்த காலத்தை வந்து படிச்சு முட்டா குடியா யாருமா இருக்கா? பெத்த தாய் எப்படிமா உருவாதா? ஆமா, ஒரு விஷயம் கேட்கட்டுமாமா? இந்த பையனை தாலி கட்ட சொல்லவா? என் பிள்ளை வந்து இவ்வளவு இனிப்பு பண்ற பிள்ளை அந்த பையனே எங்களுக்கு தேவையில்லை. என் பிள்ளை மட்டும் எங்களுக்கு அனுப்புங்க. சரிம்மா, குழந்தை நாங்க பாத்துக்கிறோம். 50 ரூபா மேடம். சரிம்மா, சரி. புரியா சார்? சும்மா மிரட்டிட்டு விட்டுருவீங்களா சார்? சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இவர் நல்லவரா? குடிக்கலாட்டி நல்லா பாத்துக்கிடுவோம். குடிச்சோம்னா என்னன்னு தெரியாது. எப்ப குடிப்பாரு? நைட் ஆனா டெய்லி குடிப்பாரா? குடிச்சா என்னெல்லாம் பண்ணுவாரு? நிறைய இருக்கு, ஆனா நான் சொல்ல முடியாது. ஒண்ணு சொல்லுங்க. நான் சொல்லவே அடிப்பா. வீட்டுல போய் நகை வாங்கிட்டு வந்து அடிப்போம். அப்படி அப்புறம் ரொம்ப கொடுமைப்படுத்துவரா? சாப்பாடு போடுறது கிடையாது? சாப்பாடு போட சாப்பிட்டேன்னா திட்டுவா. சாப்பிட்டா திட்டுவா. மேடம் குழந்தைய அடிப்பாரு. எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் அடிச்சு பாசம் என்னோட மேடம், அவ்வளவு பாசமா இருப்பேன். பாருங்களேன், என்னை பார்த்துன்னு நான் கொண்டு போய் வாழ வைக்கிறேன் மேடம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, எழுதி கொடுத்துட்டே போறேன். கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். பொருளாதார ரீதியா அவங்க உங்க மாதிரி இல்லங்கிறதுனால வேண்டாம் சொல்றாங்களா? அடிச்சு இது பண்றதுனால கூட வேணாம். அவர் நல்லவரா கெட்டவரா தெரியல. குடிக்கலாட்டி நல்லா உனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கு அவரோட போறது? இல்ல, அவ்வளவுதான்ப்பா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. போவோம் என்ன அல்லது வீடுகளை சொன்னல வேண்டாம், வா போய் சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு கூட. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 50 ரூபாய் போதுமா? இதை வச்சு 2 நாள் வாங்கி தரேன். ஐயோ, நான் பிச்சை கேட்கல. தண்ணி அடிச்சதுன்னா என்ன பண்றோம்னு அவருக்கே தெரியும். இல்ல மேடம், இது குழந்தை தூக்கி வீசி அடிக்கிறாரு முகத்துல. இப்படி அடிக்கிறாரு. தம்பி, உன் முகத்துல அடிக்கட்டுமாண்ணா? பச்சை புள்ளைய முகத்துல அடிக்கிறீங்களே. அத்தாடி, ரொம்ப கொடூரமா பேசிருக்கேனே. என்ன பண்ண போறேம்மா? நான் போயிரும். திரும்ப அடிக்க மாட்டானு என்ன நிச்சயம்? என்னமா திரும்ப அடிக்க மாட்டானு என்ன நிச்சயம்? நான் போயிரும். பிள்ளையும் நானும் போயிரும். ஆமாட்ட போறீங்க. முதுகுல குத்திட்டுல, முதுகுல குத்தி மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்ட நீ. எனக்கு குழந்தை பிறந்த உடனே நீங்க போய் பாத்தீங்களா? போய் பார்த்தோமா. அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணீங்களா? சப்போர்ட் பண்ணிருக்கமா இல்லையான்னு கேளுங்க. பண்ணிருக்காங்களாமா? இல்ல, அதான் நான் ஸ்கேன் எடுத்துருக்கேன். எங்க அம்மா தான் ஸ்கேன் எடுக்க கூட்டி போறது. என் தங்கச்சி தான் டெஸ்ட் எடுத்தது பட்டுக்கோட்டையில. எல்லாமே நான் என் தங்கச்சி தான் பார்த்தேன். அப்படியாமா? அப்புறம் சப்போர்ட் பண்ணல சொல்றேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எங்களுக்கு சொல்லுடா, காலைல நல்லா வச்சுக்கிறேன், என்னமே நாங்க நல்லா வச்சுக்கிறேன், எங்களோட அனுப்பிடுக்கமா, அவனோட கூட அனுப்பிடு, நாங்க ஓட்டி வச்சுக்கிறோமா, நல்லா வச்சுக்கிறோமா. இவ்வளவு நாள் ஏன் பண்ணல நீங்க? அது இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். திரும்ப அடிக்க மாட்டானு என்ன மேம் நிச்சயம்? உனக்கு என்ன வேணும்? இவரோட போறியா அம்மாட்ட போறியா? அம்மாட்ட போறேன். இந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட ஒப்படைக்க போறோம். நீ நல்லபடியா வாழு, நல்லபடியா இரு. ஒரே ஒரு நிமிஷம். வாழ மாட்டேன் மேடம். சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. எழுதி கொடுத்துட்டு அந்த பாட்டுல கையை வைக்க மாட்டேன். வா போவா, 2 பேரும் இருப்போம். எங்களுக்கு வேற உள்ள ஆசை இருக்கு. எழுதி கொடுத்துருப்பா. என் பிள்ளை நொண்டி பிள்ளை இங்க இருந்து வந்திருக்கான் பாரு, அதையாவது நினைச்சு சொல்லல. வா, எதுவுமே நீங்க பண்ண மாட்டல. வேலை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறேமா. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். உங்க புள்ள ஒரு வார்த்தை கேட்டீங்களா? பிள்ளை செய்யலாமா? நீ உனக்கு தெரியாதா? ஒரு வார்த்தை அந்த அம்மா புள்ளைய பார்த்து ஏன்டா அப்படி செஞ்சேன்னு கேட்கல. அது அனாவசியம். சரி, அடுத்து எழுதி கொடுத்துருப்பா. வா போவோம். ஒரு விஷயம் பண்ணாச்சு,
ஒரு 2 மாசம் சரக்கு அடிக்காம இரு. இருந்துறேன் மேடம். அதுக்கப்புறம் நான் அனுப்புறேன். கிளம்பு. ஐயோ 2 மாதத்துக்கு கிளம்பமா. சோலி முடிச்சு இருக்கா அவர் மேல இருக்குன்னா இருமா, நம்பிக்கை இருக்கா? என்ன பார்த்து சொல்லு, அவங்கள பார்க்காதே. நம்பிக்கை இருக்கா இல்லையா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அம்மாட்ட போயிடுமா, சரியா? அப்புறமா பார்க்கலாம். ஒழுக்கமா வாழட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பத்திரமா போமா, சரியா? கிளம்பு. வீட்டுக்கு போகலாம் மேம். வீட்டுக்கு போகல மேம். போகலையா? எங்க அண்ணன் ஃபோன் பண்ணி திட்டுறாங்க மேம். அண்ணன் நீ செத்து போயிட்டு நான் கடையில் வந்து சண்டை போட்டியலாடி எதுக்கு போன் அடிக்கிறியா? எப்படி மீட்டிங் அட்டன் பண்ணல போன் அடிக்கிறியா? இப்ப என்ன பண்ண போறேன்? ஹாஸ்டலுக்கு போறியா? அஜித்தோட அத்தை நல்லா பாத்துக்கிட்டாங்க மேம். எங்க திருப்பூர்லயா? அவட்ட என்ன பேச பாருங்க மேம். என்ன வேணா பண்ணுங்க, நான் ஜாலியா இருக்கேன். நீங்க திருப்பூருக்கு அனுப்பிச்சுவீங்க மேம், நான் பாத்துக்கிறேன். நீங்க அவ்வளவு பெரிய பொறுப்பை எடுத்துக்க முடியுமாமா? அவங்க மறுபடியும் உங்களை தொந்தரவு பண்ணா? அதுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது என்னைய சார்ந்துதான் மேம் வரும். நான் நல்லபடியா பாத்துப்பேன். நீங்க என்ன நம்பி அனுப்புங்க, நீங்க ஒரு வாட்டி அனுப்புங்க, நான் பாத்துப்பேன். நீங்க ஆத்திக்கிட்ட வேணாலும் கேளுங்க. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.